மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்கோப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஸ்கோப்னா என்ன, ஸோ ஸ்கோப் ரிலேட்டட் டு வேரியபிள், ஸோ வேரியபிளை பற்றி ரீகால் பண்ண போகிறோம். அடுத்தது வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது, மல்டிபிள்ஸ் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது, மேப்பிங்னா என்ன, பைண்டிங்னா என்ன, அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப், ஸ்கோப் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், நேம் ஸ்பேஸ் பற்றி பார்க்க போகிறோம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன என்பதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா இட் இஸ் அ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். இப்போ C++லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். இதில் வந்து நீங்கள் வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணியே ஆகணும். வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணாட்டி எரர் சொல்லும். பட் ஆனால் பைத்தானில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போது ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, இன்டீஜர் வேரியபிள்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 5ன்னு கொடுக்குறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா a is equal to 5.2 ஃப்ளோட் வேல்யூஸை நீங்கள் கொடுக்க முடியும். பட் ஆனால் C++ல இந்த மாதிரி கொடுக்க முடியாது. C++ல int a is equal to 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஏன்ற வேரியபிள் இன்டீஜராகவே தான் ட்ரீட் பண்ணணும், நீங்கள் ஃப்ளோட்டிங் வேல்யூவை கொடுக்க முடியாது. பட் பைத்தானில் உங்களுக்கு வந்து இந்த சான்சஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதை மாற்றிக்கலாம். n is equal to ராம்னு கொடுக்கலாம், n is equal to 5ன்னு கொடுக்கலாம், n is equal to 5.2ன்னு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் இந்த வேரியபிளை நீங்கள் பைத்தானில் மாற்றிக்கலாம். பைத்தான் வேரியபிள் need not be declared or defined. ரீசன் இஸ் பைத்தான் வேரியபிள் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. C++ல பண்ணுற மாதிரி இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது மேப்பிங். The process of binding variable to an object is called as mapping. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து மேப்பிங் ஆர் பைண்டிங்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஈக்குவல் டு சைனை யூஸ் பண்ண போகிறோம். மல்டிபிள் வேரியபிள்ஸ், அசைன்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் வேரியபிள்ஸ். இந்த மல்டிபிள் வேரியபிள்ஸை எப்படி அசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ a ஒரு வேரியபிள் இருக்குது, a is equal to 5னா சிங்கிள் வேரியபிள். இப்போ a is equal to b is equal to c is equal to 5 அப்படின்னும் போது 5ன்ற வேல்யூ இந்த மூணு வேரியபிளுக்கும் ஈக்குவலாக அசைன் ஆகிடுது. இன்ஸ்டெட் ஆஃப் a is equal to 5, b is equal to 5, c is equal to 5 தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதில் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் a is equal to b is equal to c is equal to 5 அசைன் பண்ணிடலாம். This is called as chained assignment ன்னு பேர். Namespaces. Namespaces are containers for mapping names of variables to objects. So name equal to object. For variable equal to value. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் a equal to 5. ஏன்ற வேரியபிளில் 5ன்ற ஆப்ஜெக்டை நாம் இதில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வேரியபிள் எடுக்கிறோம், bன்ற வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதில் ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஏல வந்து 5ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போது ஏவோட வேல்யூ 5ன்றது ஆட்டோமேட்டிக்காக பிக்கும் ஸ்டோர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஒரே வேல்யூவில் இருக்குது, ரெண்டுத்துக்கும் 5 தான், ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏவோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன், ஏவோட வேல்யூ 3ன்னு மாத்துறேன். யூஸ்வலா என்ன நினைப்பாங்கன்னா ஏவோட வேல்யூ மாற்றும் போது பியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா மாறிடும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இங்க அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவை மாத்திரம் தான் மாத்துறோம், பியோட வேல்யூ as it is 5 அப்படியே இருக்கும். ஸோ ஏக்கு மாத்திரம் தான் 3 மாறி இருக்கு, பியோட வேல்யூ 5 அப்படியே இருக்கும். அடுத்தது லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள்.
இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன், அதில் ஒரு வேரியபிளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். a இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா லோக்கல், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் ஆயிருக்கு. வெளியில இருந்து என்ன பண்ண முடியாது, அவுட் சைட் த ஃபங்க்ஷனை வந்து நம்மளால அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அதனோட விசிபிலிட்டியே இருக்கும். ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வரும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்விசிபிள்னா நோ ஆக்சஸ். ஸோ வி கேனாட் ஆக்சஸ் தட் வேரியபிள். இல்லை நான் ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் அன் எரர். நேம் a is not defined. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்தா ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது ரூல்ஸ். LEGB ரூல். இது என்ன LEGB ரூல் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஸ்கோப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ரூல் தான் அது. L ஃபார் லோக்கல் ஸ்கோப், E ஃபார் என்க்ளோஸ்ட், G ஃபார் global, B ஃபார் built-in. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ். இப்போ லோக்கல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணுறது, இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ். அடுத்தது என்க்ளோஸ்ட். என்க்ளோஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன். இப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் போடுறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். அடுத்த ஸ்கோப் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப், அப்பர் மோஸ்ட் லெவல். இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த 2 ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா குளோபலாக டிக்ளேர் பண்ணணும். இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் நம்ம வந்து கொடுக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது வந்து மாடியூல்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாடியூல்லேருந்து வரக்கூடிய ஸ்கோப் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆர்டர். ஃபர்ஸ்ட் லோக்கல், அடுத்தது என்க்ளோஸ்ட், அடுத்தது குளோபல், அடுத்தது பில்ட்-இன், லோயஸ்ட் டு ஹையஸ்ட். இப்போ ஒரு ஸ்கோப்பை நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்கோப். Local scope refers to the variables defined in current function. Always a function will first look up for a variable name in its local scope. Only if it does not find it, the outer scopes are checked. இப்போ இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் வந்து லோக்கல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தான் வெளியில் இருக்கிற ஸ்கோப்புக்கு போகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்பிளே, ஷார்ட்டாக டிஸ்ப்னு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு 7. அந்த வேரியபிளுக்கு 7ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். இமிடியேட்டாக அடுத்த லைனில் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிடுது. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்து அந்த ஃபங்க்ஷனையே நம்ம கால் பண்ணுறோம். அதுக்கு டிஸ்பிளே டிஐஎஸ்பின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஆகும்னா இதை டிஸ்பிளே கால் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் வந்து 7ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதே ப்ரோக்ராமில் இந்த டிஸ்பிளே கீழே நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எரர் வந்துடும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஏன்ற வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் லோக்கல் வேரியபிள், அது ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கோம். வெளியில வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் லோக்கல் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் ஸ்கோப். இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்றது. இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஒன்று வந்து disp, இன்னொன்று வந்து dispon. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஸ்ப்குள்ள ஏன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். a is equal to 10. அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், தட் இஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். டிஸ்போன்ன்ற ஃபங்க்ஷனை
யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் மேல இருக்கிற அந்த வேரியபிள பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். பிரிண்ட் ஏன்னு கொடுக்கணும். அடுத்தது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்தது வெளியில வரும். டிஸ்ப்ளே 1 கால் பண்றோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறோம். இது அவுட்டர் ஃபங்க்ஷன். அடுத்தது வெளியில வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். டிஸ்ப்ளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இது என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே 1 எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இந்த வேரியபிள்ல உள்ள வேல்யூ 10 அதை பிரிண்ட் பண்ணுது. அகைன் இந்த டிஸ்ப்ளே கீழே இருக்க பிரிண்ட் என்ன பண்ணும்னா அகைன் இந்த வேரியபிள ஆக்சஸ் பண்ணுது. அதோட வேல்யூ 10. ஸோ இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள ஆக்சஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அடுத்தது குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க அந்த வேரியபிள ஆக்சஸ் பண்ண அந்த ப்ரோக்ராம்ல எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம அந்த வேரியபிள ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேம்ல 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா a is equal to 10. இது வந்து குளோபல் வேரியபிள். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அகைன் டிஸ்ப். அதுக்குள்ள ஒரு வேரியபிள் a is equal to 7. அடுத்தது print a. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகுது. அடுத்தது ஃபங்க்ஷனை வெளியில வந்து நம்ம கால் பண்றோம். கால் பண்ணிட்டு கால் பண்ண உடனே என்ன ஆகும்னா இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள் லோக்கல் வேரியபிள்ல எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த 7 பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா வெளியில வந்துட்டு பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து மேல இருக்கிற குளோபல் வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியபிள் நேமை 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லோக்கல்ல யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து குளோபல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் built-in scope. ஸோ இது பார்த்தீங்கன்னா the built-in scope are preloaded into the program scope when we start the compiler or interpreter. Compiler interpreter தொடங்கும் போதே இந்த ப்ரோக்ராம் வந்து லோட் ஆயிடும். So any variable or module which is defined in the library functions of the programming language as built-in or module scope, they are loaded as soon as the library files are imported to the program. இப்போ நாம வந்து என்ன பண்றோம்னா இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம்ஸ் அது மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாடியூல்ல வந்து நம்ம இம்போர்ட்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணும்போது அந்த மாடியூல்ல இருக்கிற ஸ்கோப்பை தான் இங்க நம்ம மீன் பண்றோம். அது எக்ஸிக்யூட் ஆகும். மாடியூல்னா என்னன்னு பார்க்க போறோம். மாடியூல் இஸ் a பார்ட் ஆஃப் a ப்ரோக்ராம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பார்ட் தான் ஒரு மாடியூல். இப்போ நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட்வேரை வந்து நிறைய பேர்கிட்ட டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டீம் மெம்பர் இருப்பாரு, அவரு கீழே இருக்கிற டீம்ஸ் கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டை எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டை வந்து இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, கம்பைல் பண்ணி பார்ப்பாங்க, டீபக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ண முடியும். அடுத்தது ஒரு சிங்கிள் மாடியூலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்கும். இந்த மாடியூலுக்கும் அந்த மாடியூலுக்கும் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ தான் அதை கிளப் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேராக டெவலப் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாடியூலும் செப்பரேட்டாக ரன் பண்ண முடியும். அடுத்தது எல்லா மாடியூலும் செக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடியூலும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை நமக்கு கொடுக்க முடியும். The process of subdividing a computer program into separate subprograms is called modular programming. ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை வந்து சப்டிவைட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் அதோட கான்செப்ட். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அவரே எல்லாத்தையும் பார்க்குறத விட பார்ட்டாக கொடுத்துட்டு அவங்கவுங்க நீ இந்த பார்ட்டை பாருங்க, நீ அந்த பார்ட் பாருங்க
அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கொடுத்துருவாங்க. அந்த டீம் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருத்தரும் அவங்க பார்ட்டை முடிச்சு கொண்டு வந்து டீம் குரூப் லீடர் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ், சப்ரோட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல் கன்சிஸ்ட் ஆஃப் அதோட ப்ரோக்ராமிங் லாஜிக், ப்ராசஸிங் லாஜிக், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ், டேட்டா எல்லாமே அதில் இருக்கும். இட் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு. அதை தனிப்பட்ட முறையில் கம்பைல் பண்ண முடியும். அப்புறம் தனியாக ஸ்டோர் பண்ணி ஒரு லைப்ரரியாக போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம். ஒரு அதர் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும். இதை எப்படி இன்வோக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட நேமை யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணிக்கலாம். மாடுலர் ப்ரோக்ராமிங்கால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ப்ரோக்ராம் கேன் பி designed easily because a small team deals with only a small part of the entire program. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு டீம் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அது பார்ட்டாக ஒருத்தருக்கா பிரித்து கொடுத்துருவாங்க. அது ஃபைனலாக முடிச்சுட்டு திருப்பி கிளப் பண்ணி கொடுத்துருவாங்க. இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் allows many programmers to work on the same program. ஒரு சேம் அப்ளிகேஷனை நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டாவது என்னன்னா இந்த கோட் வந்து ஒருத்தருக்கும் ரொம்ப ஷார்ட் கோட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும். சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் கோட் வந்து நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்கோப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செக்யூரிட்டி பர்பஸ், செக்யூரிட்டி டெக்னிக், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை யாரெல்லாம் வந்து வியூ பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை பற்றி பார்க்கறது தான். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை வந்து குறைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோட ரிஸ்க் வேற யாரும் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரிஸ்க் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஓல்டு தட் இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா C++, ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா 3 கீவேர்ட்ஸ் இருக்கு, ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி லிமிட் பண்ணிக்க முடியும், ஆக்சஸை லிமிட் பண்ண முடியும். இதனால செக்யூரிட்டி பர்பஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து அவுட் சைட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத மாத்திரம் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுலேருந்து இன்ஹெரிட் பண்ண கிளாஸில் இருக்கிறவங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது. இது பெரிய எதுவும் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது, எஃபெக்டிவாக இருக்குது. C++, ஜாவா மாதிரி இதில் எஃபெக்டிவாக கிடையாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணலன்னா இந்த வேரியபிள் நேமும் ஆர் ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணிக்கணும், சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர். சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னா ப்ரொடெக்டட், டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து ப்ரைவேட். ஸோ இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸும் வந்து பை டிஃபால்ட் பப்ளிக் தான். பட் C++ல பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து ப்ரைவேட், C++ அண்ட் ஜாவாவில். ஸோ இங்கே பைத்தானில் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எனி மெம்பர் கேன் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான், விச் இஸ் நாட் பாசிபிள் இன் C++ ஆர் ஜாவா. பைத்தானில் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், C++ அண்ட் ஜாவாவில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கோப்னா என்ன,
வேரியபிள்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து அந்த வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து மேப்பிங்னா என்ன, பைண்டிங்னா என்ன, ஸ்கோப் ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் நேம் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து மாடியூல்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பெனிஃபிட்ஸ், அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல், இதை பற்றி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு சாப்டரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.